தாதா சாஹேப் பால்கே பத்மஸ்ரீ டாக்டர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதுவே ஆரம்பிப்போம். புத்திகளை கேட்டி சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் புத்திகளை கேட்டி நிகழ்ச்சியினை தொடங்கி வைக்க அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். பாலச்சந்தர் என்பவர் ஒருவர் பெயர் அன்று. தமிழ் சினிமாவின் தொண்டு சரித்திரம். இந்தியாவின் தெற்கிலும் ஒரு சிகரம் இருக்கிறது என்று வடக்கை அண்ணாந்து பார்க்க வைத்தவர் பாலச்சந்தர் அவர்கள். நடுத்தர வர்க்கத்தின் உறவு சிக்கல்களையும் மேட்டுக்குடி வர்க்கத்தின் உளவியல் சிக்கல்களையும் கலை வடிவமாக்கிய கலைஞர் மேடை. சலித்து போன பாணியில் பொழித்து போன கதைகளால் அழுத்து போன தமிழ் சினிமாவை புதிய சலித்து போன பாணியில் பொழித்து போன கதைகளால் அழுத்து போன தமிழ் சினிமாவை புதிய பாதைக்கு அழைத்து வந்தவர்களில் பாலச்சந்தரும் தலையாகுவர். இந்த வரிகள் நம் எண்ணங்களை சிறையடிக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான பெருமையான தகவல்களை தாதா சாஹேப் பத்மஸ்ரீ டாக்டர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் வருகை தந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வருகை வருகை என வரவேற்று வணக்கம் கூறி இந்த நேரத்தில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஐயா அவர்களை பற்றிய சில நினைவுரைகள் இதோ உங்கள் பார்வைக்கு.
இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்கள் திரைத்துறைக்கு வருவதற்கு முன் முதலாக எழுதிய நாடகம் சினிமா விசிறி. எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவன் வாயிலாக திரைத்துறைக்குள் நுழைந்தவர் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள். பட்டப்படிப்பை முடித்த கே. பாலச்சந்தர் அவர்கள் முத்துப்பேட்டையில் உள்ள ஒரு பள்ளியில் ஆசிரியராக தனது முதல் பணியை தொடங்கினார். 1950ஆம் ஆண்டில் சென்னையில் அக்கவுண்டன்ட் ஜெனரல் அலுவலகத்தில் வேலை கிடைத்து பணியாற்றத் தொடங்கினார். கே. பாலச்சந்தரின் ராகினி ரெக்ரியேஷன் என்ற குழுவில் நடித்துக் கொண்டிருந்தவர் நடிகர் நாகேஷ். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட நாடகம்தான் நீர்க்கொழுவி. யாரிடமும் உதவி இயக்குநராக பணிபுரியாமல் நேரடியாக திரைப்பட இயக்குநராக அறிமுகமானவர் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்கள் படம் நீர்க்கொழுவி. திரைப்பட பாடலாசிரியர் ஆனந்தடி சோமு தயாரித்து கே. பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் 10ஆம் பசலை. நடிகை சௌகான் ஜானகி நாயகியாக நடித்து தயாரித்து கே. பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படம் காதலை தலைவி. முஸ்தர் பல்குடி என்ற பெங்காலி திரைப்படத்தின் தமிழாக்கமே இந்த திரைப்படம். நடிகர் ஜெமினி கணேசன் நாராயணன் சார்பில் நாயகனாக நடித்து தயாரித்த நான் அகமில்லை திரைப்படத்தை இயக்கியதும் இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்களே. கே. பாலச்சந்தர் அவர்கள் எழுதி இயக்கிய நாடகம் புஷ்பலதா. 3 கல்லூரி மாணவர்கள் புஷ்பா லதா என்ற 2 பெண்களை பற்றி விமர்சிப்பதை தான் நாடகமாக எழுதியிருந்தார். ஆனால் நாடகம் முடியும் வரை புஷ்பாவும் வரமாட்டாள், லதாவும் வரமாட்டாள். விறுவிறுப்பான காட்சி அமைப்புகளை உருவாக்கி இயக்கியிருந்த இந்த நாடகம் கே. பாலச்சந்தர் அவர்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுத் தந்தது. நடிகர் திரு சிவாஜி கணேசனை நாயகனாக நடிக்க வைத்து இவர் இயக்கிய ஒரே திரைப்படம் எதிரொலி. இவர் இயக்கிய மற்றும் தயாரித்த 7 கோடுகள், அபூர்வ ராகங்கள், தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை, ருத்ரவீணா, ஒரு பேரின் இருவாசல், ரோஜா ஆகிய படங்களுக்கு மொத்தம் 8 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. பாலச்சந்தரின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த ஒரே படம் மேஜர் சந்திரகாந்த். 100 படங்களுக்கு மேலாக பணியாற்றி இருந்தாலும் எம்ஜிஆரை பாலச்சந்தர் இயக்கியதே இல்லை. அவரது ஒரே படத்துக்கு தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் மட்டுமே எழுதியுள்ளார். தனது இயக்கத்தில் பாலச்சந்தர் அதிகமாக பயன்படுத்திய நடிகர்கள் ஜெமினி கணேசன், நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், கமலஹாசன், முத்துராமன் ஆகியோர். நாகேஷ் இவருக்கு விருப்பமான நடிகரில் ஒருவராக திகழ்கிறார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளில் படங்களை இயக்கியவர். தமிழ் சினிமாவின் இருபெரும் நடிகர்களாக திகழும் ரஜினி, கமல் ஆகிய இருவரும் இணைந்து கடைசியாக நடித்த படம் 1979 பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் வெளியான நினைத்தாலே நினைக்கும். பாலச்சந்தர் அவர்கள் வெளிநாட்டில் படப்பிடிப்பை நடத்தி முதல் படம் கமல் ரஜினி நடித்த நினைத்தாலே நினைக்கும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் இவரை பற்றி பல அரிய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் நேரமின்மை காரணமாக தற்போது வரவேற்புரையாற்ற நடிகர் திரு வி. தாசரதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் ஒரு காலை வணக்கம். இயக்குநர் சிகரம் கே. பாலச்சந்தர் அவர்களுடைய 9ஆம் ஆண்டு நினைவு தின விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் உடனார்ந்த நன்றி, வாழ்த்துகள் மற்றும் இதயம் கலந்த வணக்கம். நினைவு தினம் அப்படின்னு ஒரு துக்க நிகழ்வா பார்ப்பாங்க பொதுவா. ஆனா இந்த மேடையோ இல்லை இந்த அரங்கமோ இல்லை இந்த நிகழ்வோ வந்து ஒரு துக்க நிகழ்வு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியதல்ல. இங்க இருக்கிற அவருடைய மாணாக்கர்கள் அனைவரும், அவருடைய ரசிகர்கள் அனைவரும் அவரை வந்து கொண்டாடுற, போற்றி பாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால இது வந்து அவரை பத்தி பேசுற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சிக்குரியது. அந்த மகிழ்ச்சியில பங்கெடுத்துக்க வந்திருக்கிற ஏராளமான வேலைகள், அதுவும் இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இத்தனையும் இருந்து களப்பணி ஆற்றும் ஒரு மிக மும்முரமான, மிக பதட்டமான சூழலுக்கு நடுவில் இயக்குநர் சிகரம் அவர்கள் செஞ்சிருக்கிற தொண்டை அங்கீகரித்து அதுக்கு மரியாதை கொடுத்து அந்த மாண்பை காப்பாற்றும் வகையில் இந்த வருகை தந்திருக்கிற தலைமை வகிக்க
மேடையை அலங்கரித்திருக்கிற உயர் திரு வேலு அவர்கள், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர், மயிலாப்பூர் தொகுதி, அவருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். அவரை வருக வருக என வரவேற்கிறோம். நிறைய களப்பணிகள் ஓய்வில் இல்லாம, அதுவும் கடந்த ஒரு 2-3 வாரங்களா அவங்களுக்கு உண்மையும் உறவுகளும் நேரம் இல்லாம களப்பணியில இருக்காங்க, மீட்பு பணியில இருக்காங்க, சீரமைப்பு பணிகள்ல இருக்காங்க. இத்தனைக்கும் நடுவில் நீங்க இங்க வருகை கொண்டு எங்க எல்லோருடைய மனதையும் குளிர்விச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. தலைமையேற்க வருகை தந்திருக்கும் உயர்திரு பூச்சி எஸ் முருகன் அவர்கள், அவர் அணிந்திருக்கக்கூடிய உடல் மற்றும் வெள்ளை அல்ல, வெள்ளை உள்ளம் படைத்தவர். ஒவ்வொரு முறையும் திரைத்துறை, சின்னத்துறை சார்ந்த கலைஞர்கள், தொழிலாளர்கள், வல்லுநர்கள் யாருக்கு அந்த சார்ஜ் டவுன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அந்த சார்ஜ் டவுன் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் அவருக்கு தொடர்பு கொண்டு அவரை நேரில் போய் பார்ப்போம். அவரை நேரில் பார்க்கறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிக்கலான விஷயம் கிடையாது. யார் வேணும்னாலும் எந்த நேரத்திலையும் வேணும் அணுகக்கூடிய ஒரு தன்மையான மென்மையான மனிதர். சார் பேட்டரி கூட ஒரு யூபிஎஸ் மாதிரி. ஏன்னா அந்த சார்ஜ் எங்கேருந்து அவருக்குள்ள வருதுன்னு தெரியாது, அந்த சார்ஜ் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். போராளிக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற சாரத மந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இன்னைக்கும் நேர்மைக்கும் ஒரு உதாரணமா, திரும்பவும் அதே உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கும். அவருடைய சட்டை எந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கோ அதே அளவுக்கு அவருடைய கைகள் மனதும் வெள்ளையானது. மிக நேர்மையானவர், எதையும் சட்டப்பூர்வமும் அணுகக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த உண்மைகரமான வழங்கக்கூடியவர். அவரும் தன்னுடைய மிக பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பிச்சதுக்கு சிறந்த நன்றி, வணக்கம் சார். சிறப்பு விருந்தினர்களா இங்க வருகை தந்திருக்கிற உயர் திரு வி.ஜி. சந்தோஷம் அவர்கள், தொழிலதிபர். உழைப்புக்கான முன்னுதாரணங்கள் அப்படின்னு நம்ம எழுதின புத்தகத்துல பதிவு செய்யணும், அச்சிடணும்னா அந்த பட்டியல்ல அவருடைய பேரும் அவர் சகோதரர்கள் பேரும் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உழைப்பால எப்படி உயர முடியும், அப்படி உயர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் பிறரையும் எப்படி வாழ வைக்க முடியும், பல குடும்பங்களுக்கு எப்படி வாழ்வு பெற முடியுங்கிறதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமா இருக்கிற ஐயா அவர்கள். அதே போல உழைப்பால உயர்ந்து எல்லாரையும் வரவழைச்சு இன்னைக்கும் மக்கள் மனங்களில் இடம் பிடிச்சிருக்கிற இயக்குனர் சிகிடம் அவர்களின் நினைவு தின விழாவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் மிக பெருமை. நன்றி ஐயா. உயர்திரு டாக்டர் பிரேம்குமார் MBBS அவர்கள், மருத்துவ கண்காணிப்பாளர், பாரத ராஜா மருத்துவமனை. சாதாரணமா இந்த 8 மணி நேரம் பணியாற்றக்கூடிய வேலைகள், அது கொஞ்சம் அதுல ஒரு மாற்று சட்டம் வரும்போது ஊரே கொந்தளிச்ச ஒரு கட்டம் வந்தது. ஆனா இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம்ங்கிற அந்த ஒரு வரையறையெல்லாம் இங்க வகுக்க முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டா இரவு பகல் பாராம உழைச்சி அந்த ப்ராஜெக்ட் அவுட்புட்டை கொடுக்கணும். அப்போ அதுல ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அந்த பதட்டம், அதை கணக்கிடவே முடியாது, அவ்வளவு அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு பதட்டம், மன அழுத்தத்துக்கு உள்ளாகி சில சமயம் உடல் நலத்தையும் பாதிக்கும் போது எங்க எல்லாருக்கும் அந்த சஞ்சீவனி மூலிகைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியா இருந்து உடல் நலத்தை பேணி காக்கிறதுல மிகப்பெரும் உதவி செய்கிறவங்க டாக்டர் பிரேம்குமாரும் ஒருத்தர். அந்த மருத்துவர்கள் அவங்களுடைய பிரதிநிதியாக சார் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நன்றி சார். தனிப்பட்ட முறையில் என் குருநாதர் பாரதிராஜா சார் அவர்களுடைய மருத்துவமனையில் அவர் பேரில் இருக்கிற மருத்துவமனையில் பணிபுரியறதுனால இன்னும் ஒரு விசேஷம். நன்றி. உயர்திரு மாஸ்டர் பிரபாகரன் அவர்கள். பிரபாகர் சார் மாஸ்டர் பிரபாகர் சார்னு சொன்ன உடனே எல்லாரும் மாஸ்டர் அப்படின்னு அவர் இளைஞரா இருக்கிறதுனால மாஸ்டர் சிறுவயதுங்கிறது அர்த்தம் கிடையாது. அவர் எங்க எல்லாருக்கும் மாஸ்டர். ஒரு நடிகன் எந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடா இருக்கணும் களத்துல, படப்பிடிப்பு தளத்துல, அந்த டெடிகேஷன், அந்த கமிட்மெண்ட், அதை விட தாண்டி குரு பக்தி. இயக்குனர் சிகிடம் அவர்கள் மேல ரசிப்பு தன்மையும் வெறியும் கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பக்தர்கள்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அந்த பக்தர்கள் லிஸ்ட்ல
தலையானவங்கள பிரபாகர் சார் இருப்பார். இந்த விழா நடக்கிறதுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காரு, அந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. பிரபாகர் சார் இந்த மேடையில் இருக்கிறது இயக்குனர் சிகரத்துக்கு பெரும் மன மகிழ்வை கொடுக்கும். மிக்க நன்றி பிரபாகர் சார். இந்த விழாவை துவக்கி வைக்கிறதுக்காக சங்கத்தின் தலைவர் திரு ராஜேஷ் அவர்கள் இன்னைக்கு வரதா இருந்தது. சில பல காரணங்களால சாரால இன்னைக்கு கலந்துக்க முடியாத சூழல். அவருடைய பிரதிபந்தமா அவருடைய அன்பு சகோதரர் திரு சத்யன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி சார். நடிகர் கலைமாமணி திரு சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கதாபாத்திரம் செஞ்சு அந்த கதாபாத்திரத்தின் பெயரையே தனக்கு அடைமொழியாக கொண்டு இருக்கிறவங்க வெகு சிலர். அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை தன்னுடைய நடிப்பாலும் பேச்சு ஆற்றலாலும் தன்மையினாலும் பழகும் குணத்தாலும் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்திருக்கக்கூடிய திரு சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நடிப்பு, தயாரிப்பு, வசனம், இயக்கம், அரசியல் ஒரு களம் இருக்கு. எல்லா களத்திலையுமே ஒரே நேரத்தில் பயணிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர். எல்லாவற்றிலுமே ஒரு சமநிலையை கையாளக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர். இந்த விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த திரு சிவன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் சிரிக்க வைக்கக்கூடியவர், சிந்திக்கவே வைக்கக்கூடியவர். இயக்குனர் சிகரத்துக்கான ஒரு விழா அப்படிங்கும் போது எங்க இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த முன்னாடி ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு அந்த விழா நடக்கிற இடம் சில சமயம் நாங்க நடுக்கிறோம் நின்று பாபு சார் அவர் உணவு அன்னதானம் கொடுக்கிறாரு. எந்த தெருவுக்கு வரணும்னு தான் கேட்பாரே தவிர நான் என்ன தெருவுக்கு கூட்ட நிற்க வச்சு அவர் சொல்ல மாட்டார். நான் வரேன், சாருக்கான ஒரு விழா எடுக்கிறியா, அங்க நான் நிக்கிறேன், நீ மேடையில இருந்தாலும் சரி, நான் தெருவில் இருந்தேன், நான் வரேன், கூட நிக்கிறேன். அப்ப ரமேஷ் கண்ணா சார் மிகுந்த அன்பு உடையவர், இயக்குனர் சிகரம் மேல பக்தி கொண்டவர். அவர் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறது பெருத்த மகிழ்ச்சி, நன்றி. நியாயமா திரு பூவிலங்கு மோகன் அவர்கள், அவரை நான் இங்க வரவேற்க கூடாது, ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வரவேற்கணும். ஆனா தொடக்க காலம் முதலே சங்கத்தின் செயல்பாடுகள், அதாவது கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் உலகத்திலேயே நடிகர்களுக்கு, பிரபலங்களுக்கு, விளையாட்டு நிபுணர்களுக்கு எல்லாருக்கும் ரசிகர் சங்கங்கள் இருக்கும். ஆனா அகில உலகத்துல நிறைய பேர் அகில உலக சங்கம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த அகில உலகத்துல ஒரு இயக்குனருக்கு சங்கம் இருக்குன்னா அது இயக்குனர் சிகரத்துக்கு மட்டும்தான். இதை சாத்தியமாக்கி இருக்கிறவர்கள மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறவர் திரு வி பாபு அவர்கள். அவர் கூட தோளோட தோல் நின்று இது சாத்தியமாக காரணமா இருந்த பழனிசர் தயவுசெய்து பெரிய பிள்ளைகளா இன்னை வரைக்கும் இயக்குனர் சிகரத்துக்கு திரும்ப செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் அவங்க இந்த கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் மூலமா சாரோட பேரை எப்படி உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும், எல்லாருக்கும் என்ன செஞ்சா அவங்க பேரும் புகழும் இன்னும் பல காலம் நிகழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற அதே சிந்தனை, அதே நோக்கத்தோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விழா நடக்க ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கிற பாபு சார், பழனி சார், பூவிலங்கு மோகன் சார், கண்ணப்பன் சார், இவங்க எல்லாருக்கும், விக்ரம் சார், அனைவருக்கும் உளமார்ந்த நன்றி. திருமதி கிரிஜா ரகுராம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு உதவி தேவைப்படும். உதவிங்கிறது நடைமுறையில் சில விஷயங்களை செய்யறதுக்கும், பொருளாதார ரீதியாகவும் சில கைட்லைன்ஸ், வழிமுறைகள் கேட்கறதுக்கும் நமக்கு உதவிகள் செய்யறதுக்கு எப்பவுமே ஆட்கள் தேவைப்படுவாங்க வாழ்க்கையில. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் போய் அணுகக்கூடிய மிக மிக அன்பான ஒரு வழிகாட்டி திருமதி கிரிஜா ரகுராம் அவர்கள். அமர்ந்து இந்த மேடையில் இந்த விழாவை சிறப்பிச்சிருக்கிறது மிக்க நன்றி. டாக்டர் மகேஸ்வரி அவர்கள் லைஃப் கிரீன் மருத்துவமுறை மூலமா சித்த மருத்துவத்தின் வாயிலா தொடர்ந்து திரைத்துறை, சின்னத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு மிகப்பெரும் உதவிகள் செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்க உடல்நிலையை பேணி பாதுகாக்கிறதுல
உடம்போடு வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா போய் மருத்துவம் பார்த்துக்கிறது அது நிரந்தரமா நம்ம பராமரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அந்த இரண்டாம் முறையில எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து வழிகாட்டுற டாக்டர் மகேஸ்வரி அவர்களுக்கு பெருத்த நன்றி, மிக்க மகிழ்ச்சி. டாக்டர் திரு முகமது இலியாஸ் அவர்கள் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கத்தின் பொருளாளர். பொதுவா இந்த சங்கம் அப்படின்னு வச்சுட்டா செயலாளர், தலைவர், நிர்வாகிகள், மற்ற வர்றவங்க உறுப்பினர்களுக்கு ஒரு தனி பிரஷர் இருக்குன்னா பொருளாளருக்கு தனி பிரஷர் இருக்கும். அந்த பிரஷரை கரெக்டா ஹேண்டில் பண்ணி, ஏன்னா இது சாதாரணமான அமைப்பு கிடையாது, இயக்குனர் சிகரத்தின் பெயர்ல நடக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை அமைப்பு இந்த சங்கம். இந்த சங்கத்துல வரக்கூடிய நிதி ஒவ்வொரு பைசாவையும் கணக்கு வச்சுக்கிட்டு அது பதில் சொல்லக்கூடிய, ஏன்னா சார் பேருக்கு எந்த விதமான ஒரு குறைபாடும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே அயராமல் உழைக்கக்கூடிய முகமது இலியாஸ் சார் அவர்களுக்கு நன்றி. இயக்குனர் சரண் அவர்கள், ஒரு குருநாதருக்கு எத்தனையோ மாணாக்கர்கள் இருக்கலாம். அந்த குருநாதர்கிட்ட பாடத்தை கற்றுக்கிட்டு வெளியே போய் அவங்க வாழ்க்கையில பெரிய அளவுல ஜெயிச்சு பேரும் புகழும் பெற்று ஒரு அந்தஸ்துக்கு வந்த பிறகும் தனக்கு அஸ்திவாரம் அமைச்சு கொடுத்த அடித்தளமா இருக்கிற குருநாதர் மேல அதே பக்தியோடையும் அதே விசுவாசத்தோடையும் அதே நன்றியோடையும் இருந்து அவர் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வா இருந்தாலும் கலந்துகிட்டு தன்னுடைய நன்றி கடனை செலுத்துற வகையில திரு சரண் அவர்கள் இந்த விழாவுக்கு உதவி தந்திருக்கிறது எங்க எல்லாருக்கும் பெரும் மகிழ்ச்சி. நன்றி சார். இந்த சங்கத்தின் கௌரவ ஆலோசகராகவும் இருந்து எங்களை வழிநடத்துறதுலையும் அவர் ஒரு சீர்மிகு பணியாற்றி வராது. அதுக்கும் அவருக்கு தனிப்பட்ட நன்றிகள். சார் பத்தி ஒரு வார்த்தைகள் பேசாம இந்த வரவேற்புரை முழுமையடையாது. அதனால பெரியவர் ஒரு 2 நிமிடம் அனுமதிக்கணும் வேண்டி கேட்கிறேன். வெள்ளை உடை வேந்தர் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஏன் முப்பாட்டன் வள்ளுவர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, எங்க ஆசானுக்கு ரொம்ப பிடித்தவர், அவரை ஆக்கர்ஷித்தவர் ஐயன் வள்ளுவர். சொன்ன குரலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தவர் இயக்குனர் சிகரம் டாக்டர் பத்மஸ்ரீ கே பாலச்சந்தர் அவர்கள். பொதுவா நட்சத்திரங்களை வச்சு படம் எடுத்து அந்த ஒரு படைப்பை மிகப்பெரும் வெற்றியாக்குறது நடைமுறையில் இருக்கிற இயல்பு. ஆனால் தன் திரைப்படங்கள் படைப்பின் வாயில நட்சத்திரங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி கே பாலச்சந்தர் அவர்கள். அவர் யாரையும் சார்ந்தல்ல, அவர் கிங்காகவும் இருந்தார், கிங் மேக்கராகவும் இருந்தார். அது சாதாரணமான ஒரு சாதனை இல்லை. அதுவும் இத்தனை ஆண்டுகள்ல இன்னைக்கு திரைத்துறையை ஆக்கிரமிச்சிருக்கிற, திரைத்துறையில வழிவந்திருக்கிற எத்தனையோ நட்சத்திரங்கள், பிரபலங்கள் வெறும் புகழால மட்டுமே பிரபலம் அடையாம அவங்களுடைய ஆற்றலாலையும் பிரபலம் அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மூலக்கருவ மூல சக்தியா இருந்தவர் இயக்குனர் சிகரம் அவர்கள். அதனாலதான் அவரோட நினைவு தினத்தை ஒரு துக்க நிகழ்வா கொண்டாடாம இதை ஒரு விழா மாதிரி கொண்டாடும். கடவுளுக்கு பண்டிகை கொண்டாடுற மாதிரி தினம் தினம் வீட்டுல பூஜை செய்யறோம், கடவுளை சாமி கும்பிடுறோம். ஆனாலும் ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு திருநாள், கிறிஸ்துமஸ் திருநாள் அப்படின்னு வரும்போது நாம அந்த கடவுளுக்கு அந்த பண்டிகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தனிப்பட்ட விதத்துல கொண்டாடுற மாதிரி தான் இது. நினைவு தினம் அப்படின்னு இன்னைக்குதான் அவரை நினைக்கிறோம் கிடையாது, தினம் 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 நினைக்கிறோம். அனுதினமும் அவரை நினைப்பதை எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல நினைச்சு அதை பாராட்டி கொண்டாடுறதுக்கு தான் இந்த நினைவு தின விழா. திரைத்துறையில ஒரு சரித்திரம் உண்டு. பொதுவா உலக சரித்திரத்துல இந்த கிபி கிபுன்னு சொல்லுவாங்க. திரைத்துறை சரித்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேபி 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 அப்படின்னு ஒரு வரையறை கூட வகுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு தனக்கு முன்ன இருந்தவர்களுக்கும் பின்ன இருந்தவர்களுக்கும் இடையில நின்று இரு தரப்புக்கும் ஒரு நியாயத்தை செய்து அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டி இன்னைக்கு வரைக்கும் படைப்புகளை வெளியிடக்கூடியவங்க அவருடைய படைப்புகள் ஏதாவது ஒரு நாட், ஏதாவது ஒரு கருவை எடுக்காம இங்க ஒரு படைப்பை உருவாக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினவர் இயக்குனர் சிகரம் அவர்கள். பாமா விஜயம் சிரிப்புக்கு அதை விட வேற என்ன வேணும்? எதிர்நீச்சல் சிரிப்புக்கும் சிந்திப்புக்கும் அதை விட வேற என்ன வேணும்? சிந்து பைரவி உணர்ச்சி மிகுதி, அந்த உணர்ச்சிகள்ல திளைச்சி
அரங்கத்தை விட்டு வெளியே வரவங்க கண்கள்ல கண்ணீரோட வராமல் இருந்தவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி ஆஃப் படைப்புகள், இந்த படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு புக்கே இயக்குனர் சிகரம் அவர்கள். அவர் பேர்ல செயல்படுற இந்த சங்கம் ஒரு பொழுதுபோக்கு அமைப்பா இல்லாம, பொதுவாக நாட்டில் இப்ப அமைப்புகள் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு ஒரு பேரை வச்சு உறுப்பினர்களை சேர்த்து நிதியை திரட்டி, அந்த நிதி திரட்டுறதன் மூலமா நாங்க தான் அதிக நிதி திரட்டணும்னு சொல்லி சில அமைப்புகள் என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாங்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் உதவி செய்யறோன்ற பேர்ல எல்லாரையும் நிக்க வச்சு அவங்க கை தாழ்ந்து உங்க கை உயர்ந்து நாங்க அது இல்ல அமைப்பின் நோக்கம், அது அல்ல. நம்மை சார்ந்தவர்களுக்கு மட்டுமில்லாம அத்தனை பேருக்கும் கொண்டு போய் உதவிகளை சேர்க்கிறதும், அந்த அமைப்புல ஒரு ஒழுக்கத்தோட செயல்பட்டு அந்த அமைப்பை சார்ந்த அத்தனை பேருக்கும் மாண்பையும் மரியாதையும் கொண்டு வரக்கூடியதுதான் ஒரு அமைப்பின் நோக்கம். அதுதான் கொள்கையாக இருக்கணும். அதை இந்த சங்கம் இன்றளவும் நிறைவேற்றிக்கிட்டு வர்றது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த நிகழ்வுல ஒரு பங்கெடுத்துக்கிறது எனக்கும் மகிழ்ச்சி. அந்த நிகழ்வுல பங்கெடுத்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகள், இந்த வணக்கம். தொடர்ந்து இருந்து இந்த நிகழ்வு இறுதி வர சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு வந்திருக்கிற விருந்தினர்கள், இங்க வருகை தந்திருக்கிற இயக்குனர் சிகரத்தின் ரசிகர்கள், பக்தர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோளை முன்வச்சு விடைபெறுகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முன்னேறி செல்லும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பல ஃபெசிலிட்டிஸ் எல்லா சங்கங்களுக்கும் சரி, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி செய்யணும். அதாவது கல்வி, மெடிக்கல் எல்லாமே என்னென்ன முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மார்னிங் ஸ்டார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மிஸ்டர் செல்லசாமி அவர்களுக்கு முதல்ல நாங்கள் KBRS மூலமா அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம். என்னன்னா, அவரும் நம்ம கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் சார்பாக முக்கியமா KB சாருடைய சிஷ்யன் கேமராமேன் கருத்தாலியா பாபு, அந்த பாபு தான் ரொம்ப மெனக்கெட்டிருக்காப்புல நிறைய விஷயங்களுக்கு. நாங்கள் இவ்வளவு நம்ம பேசுறோம்னு சொன்னா அது ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஒன் மேன் ஷோவா அவ்வளவு அவர் மெனக்கெட்டு. ஏன்னா ஐடியாஸ் நிறைய பேருக்கு வரும், ஆனா எக்ஸிகியூஷன் ஒன்று இருக்கு. எக்ஸிகியூஷனுக்கு பல பேருக்கு அந்த ஐடியாஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இறங்கி வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அலுவல் வேலைகள் அந்த மாதிரி இருக்கும்போது இறங்கி வேலை செய்யறது ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமா செய்யணும் இல்லையா? அந்த ஆக்கப்பூர்வமா செய்யறது நம்ம கவிதாலயா பாபு. மார்னிங் ஸ்டார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எங்களுடைய கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் பாபுக்கே ஒரு லெட்டரை கொடுத்துட்டாங்க. Happy to appoint you as a coordinator in our Morning Star Charitable Trust. You will be the one point of contact for cine industries for Dr. Agarwal Eye Hospitals. So, அப்படி ஒரு கான்டாக்ட் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்க ரொம்ப ஒரு கன்சிடரேஷன் பாலச்சந்தர் சார் மேல ஒரு மரியாதையினால எங்க கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்துக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன ட்ரீட்மெண்டா இருந்தாலும் ஒரு சலுகையோடு ஒரு பெரிய சலுகை அவங்க தராங்க. அவங்க அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டுமல்ல, அவங்க குடும்பத்துக்கும் சேர்த்து அந்த ஃபெசிலிட்டிஸை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் KBRS மூலமா அவங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி லைஃப் கிரீன் ஹாஸ்பிட்டல் மேடம் எம். மகேஸ்வரி அவங்க அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் மூலமா இதே மாதிரி நம்ம பாபுவுக்கு அவரே நிலைக்கட்ட பாபு அவங்க கிட்ட பேசி அதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை இங்க வாங்கியிருக்காங்க. அதாவது இலவச மருத்துவ ஆலோசனை, வெளிப்புற மருத்துவ சிகிச்சை, 50% சலுகை, இப்படின்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாடு திரைப்படம் மற்றும் சின்னத்திரை ஒளிப்பார்வையாளர் சங்கத்துக்கும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் அகர்வால் ஹை ஹாஸ்பிட்டல் கூட
தமிழ்நாடு திரைப்பட மற்றும் சின்னத்திரை ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்துக்கும் இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களோட மெம்பர்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவங்களும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பெரிய விஷயம், ஒவ்வொரு சங்கத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டைரக்டாக அவங்களோட லெட்டர்ஸை கொடுத்துடுறாங்க. இதுல முக்கியமா எங்க சின்னத்திரை நடிகர் சங்கம் அதை நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா என்னதான் நான் பெரிய துறையில இருந்தாலும் சின்னத்திரை வந்து என்னை வந்து பெரிய அளவில் வந்து எல்லாரோடையும் போய் சேர்த்தது, ஒரு வீட்டுக்குள்ள போய் சேர்த்தது சின்னத்திரை. அதை வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அது விஷயமா எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் சிவன் சீனிவாசனுக்கு டைரக்டாவே டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் சொல்லி அவங்களும் சரி டைரக்ட் ஒரு லெட்டரே கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் ப்ரொபோசல் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரிவிலேஜ் கார்டு, எல்லாருக்குமே ஒரு கார்டு வந்து அவங்க இஷ்யூ பண்ணிடுறாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து எங்க கே பாலச்சந்திர ரசிகர் சங்க என்னுடைய தலைவர் கலைமாமணி ராஜேஷ் சார் பேருந்து ஒரு டைரக்டாகவே ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு டிஸ்கஷன் ரிகார்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் ப்ரிவிலேஜ் கார்டு ஃபார் செமி அசோசியேஷன் மெம்பர்ஸ். எல்லாருக்குமே இந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த அவங்க கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த வந்திருக்கிற மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் சீஃப் கெஸ்ட் அவங்க மூலமா வந்துட்டு இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த சங்கங்கள் அவங்க தரப்பிறகு என்னென்ன நமக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதனுடைய இது இந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த நேரத்தில் மார்னிங் ஸ்டார் ட்ரஸ்டையும் நாங்கள் வந்து தேங்க் பண்ணணும். அவங்க மூலமா இந்த ஃபெசிலிட்டிஸை நாங்கள் இந்த இடத்துல வந்து சீஃப் கெஸ்ட்ல வந்து நாங்கள் வைக்கிறோம். இந்த நேரத்தில் டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் ஜிஎம் சார் I request him to come to the dais, please. Yeah, please come, sir. You are honored. You are very much honored for your presence. Please come. Yes, sir. One. We'll do the presentation. இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர், தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் துணைத் தலைவர், தென்னிந்திய நடிகர் சங்கம் நீதிபதி பூச்சி எஸ் முருகன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வணக்கம். சிறப்புரைன்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்புரை தான். கேபி சாருடைய 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறோம். ஏன்னா அது ஒரு நினைவு நாளா இல்லை, தாசன் சொன்ன மாதிரி உதவி செய்வது அதான் முக்கியம். சோசியல் ஒர்க்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அவருடைய பெயர்ல அவர் பிறந்த நாளோ நினைவு நாளையோ இன்னைக்கு உள்ள போயிட்டு மெடிக்கல் கேம்ப் நடக்கு. அந்த மெடிக்கல் கேம்ப்ல
நம்மளுடைய கலைத்துறையை சேர்ந்தவர்கள் அல்லாமல் ரசிகர்கள் எல்லாரும் உள்ள இருக்காங்க. இதுல ஒரு பெரிய சோதனையும் இருக்கு எனக்கு. தென்னிந்திய சங்கத்துல இருந்து 50 பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் மருத்துவ கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி. தாசரி உள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காமிச்சார். ஏன்னா தாசரி பொறுத்தவரையில அவர் என்ன சொன்னாரு, நேர்மை அவரு கூட பழகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்களாம் நேர்மையா இருக்கோம் சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரை பழக தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் வேணும்னா அவருடைய நண்பரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் அவருடைய நட்பில் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தவறான வார்த்தைகளோ தவறான செயல்களோ தவறான சஜஷனோ இருக்காது அவர்கிட்ட. எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல தான் இருப்பார். அதே போல நிறைய பேசலாம். ஆனா அதே போல அண்ணன் என்னுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் வேலுவன் வந்திருக்காரு. எப்படி வந்தாரு எனக்கே புரியல. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் 10 நிமிஷத்துக்கு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம். நாங்களாவது எப்போது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்காவது ஒரு நிகழ்ச்சி வச்சுப்போம். அவர் ஒரு நாளைக்கு 10 நிகழ்ச்சி வச்சுப்பாரு வேலு. ஏன்னா அந்த தொகுதி அப்படி, மயிலாப்பூர் தொகுதி அப்படி. வேலன் அவர்களுக்கும் ஐயா சிறப்பு விருந்தினர் கலந்திருக்கும் சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும், டாக்டர் பிரேம்குமார், ஜெகநாதன், மாஸ்டர் பிரபாகரன் பார்த்தோன்னே கேபி சார் வந்துடும். ராஜேஷ் வர முடியல, மருத்துவமனையில் இருக்காரு, நல்லா இருக்காரு. ஏன்னா நேற்று காலையில் கூட அவர்கிட்ட பேசினேன். அவர் 20 நாளைக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல பிறப்பு உடல்நிலை சரியில்லாமல் அட்மிட் ஆனார். இப்போ நல்லா இருக்காரு. அதே மாதிரி அண்ணன் சிவன் சீனிவாசன், ரமேஷ் கண்ணா, அது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, கோவிலங்கு மோகன், அவங்க தான் என்னை கூப்பிட்டது. மற்றும் ரசிகர்கள் கேபி பாலச்சந்திரன், கேபி சாருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இங்க எல்லாரையுமே நான் கிரியேட்டரா தான் பார்க்கிறேன். கேபி சார் எப்படியோ அதே மாதிரியா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இவர் பல பேர் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அவங்களோட நண்பராக இருந்திருப்பீங்க, அந்த படத்தில் நடிச்சிருப்பீங்க. நடிகர்களுக்கு மட்டுமல்லாம அனைத்து டெக்னீஷியன் இருந்து கூட நிறைய பேர் வந்திருக்காங்க நான் பார்த்தேன். ஸோ அவர் மீது உள்ள அன்பு காரணம். இவர் தாசரி சொன்னார், நான் எல்லாருக்கும் சார்ஜ் போல இருப்பேன்னு. கேபி சார் ஃபங்க்ஷனுக்கு வந்தாவே சார்ஜ் ஏறிடும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், எங்கள் அப்பா நடிச்சிருக்காரு. அந்த செட்டே டென்ஷனில் இருக்குமா, கேமராமேனில் இருந்து கேபி சார்ல இருந்து அந்த அந்த கிரியேட்டர், அந்த சீனு, அந்த அவுட்டர் யூனிட் எல்லாமே அந்த சீனை முடிகிற வரைக்கும் அந்த டென்ஷன்ல இருக்குமா. ஸோ சார்ஜ் இருந்தால் தான் டென்ஷன் அப்படி நிற்க முடியும். ஸோ அந்த சார்ஜ் கேபி சாருடைய இன்னைக்கு நினைவு நாளில் அதை பற்றி சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. மெடிக்கல் கேம்பு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. இது பின்னாடி எல்லா கண் பார்வை, ஹார்ட், கார்டியாலஜிஸ்ட் எல்லாமே வந்திருக்காங்க. முடிஞ்சா நான் கூட ஃபர்ஸ்ட் போய் பிபி பார்த்துட்டு தான் போக போறேன். ஏன்னா அரசியல் எல்லாம் பிபி இருக்கும். ஆனா எங்களை போன்ற நாங்க எடுத்த ட்ரைனிங் எங்களுக்கு அப்படி இல்லை. அடுத்தவங்க நாங்க பிபி வர வைப்போம், அது வேலைக்கு தெரியும். ஏன்னா நான் சில விஷயங்கள்ல இப்ப எழுதி வச்சு நாங்க கொண்டு வந்துடுறோம், படிச்சிடுறோம், சிக்கலை மாட்டிக்கூடாதுன்னு. ஏன்னா அப்படி நாங்க மாட்ட மாட்டோம், இருந்தாலும் பேசாததை பேசணும்னு சொல்லி அதை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சங்கத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கேபி சார் ஒரு டைரக்டர், இயக்குனர். அந்த கேபி சார் இயக்குனர், இந்த இயக்குனர் ரசிகர் தான் வச்சிருப்பாங்க பொதுவா. ஆனா இது அப்படி அல்ல. அவருடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருக்காங்க, எல்லாரும் மிக்ஸ், நடிகர்கள் இருக்காங்க, இயக்குனர் இருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து ஒரு சங்கம். அந்த சங்கத்துல ஒரு பயன்கள் பாருங்க. எனக்கு நான் நிறைய எங்க நடிகர் சங்கம் இருக்கு. நாங்க நடிகர் சங்கத்துல மெடிக்கல் கேம்ப்ல நடத்துறோம். ஆனா மெடிக்கல் கேம்ப் மேடம் இப்ப 2 இதை இப்ப திறந்தாங்க. அது என்னன்னு கேட்டேன். ரசிகர்களுக்கு இந்த மெடிக்கல் கேம்ப் உண்டான ஐடென்டி கார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய விஷயம். உண்மையாவே சங்க உறுப்பினர்களுக்கு செய்யறது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இவரு நம்ம தாசரி சொன்ன மாதிரி ரசிகர்கள் ரசிகர்கள் யாருக்கு ரசிகர் மன்றம் வைப்பாங்கன்னு சொன்னா ஹீரோக்களுக்கு தான் வைப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் எல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனா பாலச்சந்திர சாருக்கு, இயக்குனருக்கு ஆல் இந்தியா லெவலில் இன்னைக்கு வச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தான்.
நான் அதை ரொம்ப பெருமையோட இதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். அதே மாதிரி கேபி அவர்களை வந்து நான் எப்பவுமே நானும் அவருடைய ரசிகனாக தான் நான் வரேன். அதே கேபி அவர்களை வந்து பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் வழியில் தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா சினிமா காரணம் என்னன்னா, சினிமா என்றாலே பொழுதுபோக்கு என்று இருந்ததை புரட்சிக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அதே போல கேபி சார் வழியில் தன்னுடைய பாணியில் அவர் எக்ஸலன்ட் பண்ணுவார், கிரியேட் பண்ணுவார். உங்களுக்கு குறிப்பாக பெண் விடுதலை, அவர் படத்துல பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை, பெண்ணுக்கு சம உரிமை, சாதி வேறுபாடுகள் உள்ளிட்ட பல கருத்துக்களை துணிச்சலாக சொல்லவர். அது பிரச்சாரமாக இல்லாமல் ரசிக்கும்படி சொன்னது அவருடைய சாதனை. அவரின் படங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள், ஏதாவது ஒரு 2 படத்தில் திருக்குறள் இருக்கும். அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த சீனோட வரும் அந்த திருக்குறள். அதே போல ரஜினி, கமல், ராஜேஷ், ஏன் அதுவரை காமெடி நடிகராகவே இருந்த நடிகர் நாகேஷ் அவர்களை நீர்க்குமை படத்தின் மூலமாக கதாநாயகியை மாற்றுவதே கேபி தான், டைரக்டர் ஐயா தான். இன்றைக்கெல்லாம் சொல்றாங்க நிறைய பேர், கதாநாயகி சில ஹீரோயினை மையப்படுத்தி படங்கள் புதுமை என்கிறார்கள். இப்போ நிறைய ஹீரோயினை வச்சு படம் எடுத்து புதுமைங்கிறாங்க. ஆனா அதை 1970 கேபி சார் வந்து செய்துவிட்டார். சிந்து பைரவி, உன்னால் முடியுமா, எதிர்நீச்சல், நீர் கூமிடி, வறுமை நிறம் சிகப்பு, அவள் ஒரு தொடர்கதை, தண்ணீர், அதெல்லாம் எவ்வளவு பெரிய படம், எல்லாம் மறக்க முடியுமா? முடியும். சும்மா மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா அடிக்கடி நீங்க நான் பார்த்துருப்பேன், பின்னுமுழு படம் பார்ப்பேன், ரிலாக்ஸ் ஆயிடுவேன். ரஜினி சாரை அப்படி காட்ட முடியுமா? பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. அதுல தேங்காய் சீனிவாசன், எங்க ஊருக்கார அவரு, ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி. இப்போ ஸ்ரீவைகுண்டம் தான் எங்க தூத்துக்குடியிலே பாதி காணாம போயிடுச்சு. அவரு எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான் தேங்காய் சீனிவாசன். எங்க ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடியில் தான் எங்க இதுல இருந்தாரு. அந்த புதுக்குடி மக்களை பத்தி இன்னைக்கு நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. என்னன்னா உண்மையிலேயே அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க வந்த ட்ரெயின்ல வந்த பயணிகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த நேரத்தில் சொல்ற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல 9 தேசிய விருதுகள், 13 பிலிம்பேர் விருதுகள், பத்மஸ்ரீ, தாதா சாஹிப், இதெல்லாம் வந்து யாராலும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு பரிசுகள் வாங்கி தேசிய விருதுகள் வாங்கினது ஐயா பாலச்சந்தர் தான் நினைக்கிறேன். இன்று அவர் இல்லை என்றாலும் அவர் படங்கள் மூலம் அன்றும் இன்றும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் படம்லாம் அவருடைய நிலவை பற்றி என்னை கூப்பிய இந்த நிகழ்ச்சி கூப்பிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வந்து எந்த அளவுக்கு கேபி சார் மேல ஒரு பற்று வச்சிருக்காரு, ஒரு பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பாபு வந்து விடாம இவரை பார்த்து இவர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு, ஏன்னா எங்க கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் வந்துட்டு பாலச்சந்தர் சாருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிலை வைக்கணும், அவர் பேரில் ஒரு ரோடு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நாங்கள் ஃபீல் பண்ணி முதல்ல நான் வந்து பாபு வந்து பார்த்தது இவர் தான். இவருடைய அட்வைஸ் தரல, இவரை மெனக்கெட்டு அதுக்கான முயற்சிகளை வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து எங்களுக்கு சொன்னார். முறையாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர் கரெக்டாக சொல்லி அது பிரகாரம் வந்து நாங்கள் போய் இவர்கிட்ட நாங்கள் ஹெல்ப் போயிருக்கணும். அது ஒரு அளவுக்கு அது ஒரு ஷேப்புக்கு வந்தாச்சு. அதுக்கு வந்து முதல்ல இந்த நேரத்தில் கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் மூலமா அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் அண்ணன் சொன்னாரு, ரொம்ப மிகையா சொன்னாரு. அதுல உண்மை என்னன்னு சொன்னா, பாபுனை வந்து கேட்டாங்க. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா உலகத்தில் இருக்கிற பெரும் நடிகர் ரஜினி, கமல் சாருடைய கடிதங்கள்லாம் அந்த லெட்டர்ல இருந்தது. திருவள்ளூர் அவருடைய தெருவிலையோ அவருடைய இருந்த இடத்துக்கு அருகிலேயோ அவருக்கு பேரோ அவருடைய ஒரு உருவச்சிலையோ வைக்கணும்னு சொன்னாங்க. இது வந்து மாண்புமிகு முதல்வர் கிட்ட தான் நீங்க பார்க்கணுமேன்னு சொன்னேன். அதே போல அவங்க வந்தாங்க, முதல்வரை பார்த்தாங்க. பார்த்த 15 நாள் அது கவர்மெண்ட்டுக்கு போச்சு. கவர்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் ஐடி கார்பரேஷன் வந்து ஆர்டர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கவர்மெண்ட்ல இருந்து திருப்பி மாஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வரணும்னு நினைக்கிறேன். அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது நடைபெறும் என்று மறுபடியும் அவருக்கு நாங்கள் நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். டைரக்டர் சரண் சார் உங்க எல்லாருக்கும் தெரியும். அஜித் சாரோடைய ஹிட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொடுத்தவர். அவர் வந்து கேபி சாரோடைய வந்து மாணவர்களை வந்து ரொம்ப ஒரு பாசத்துக்குரிய மாணவர் சரண் சார். அவர் கேபி சார் கிட்ட வரும்போது எப்படின்னா,
இவர் முதல்ல பத்திரிகைகள் அது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வரைவார். இவர் வந்து ஒரு சின்ன வந்து அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு பத்திரிகையில வந்துட்டு ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு குட்டில் ஒன்று வரைஞ்சி கேபி சாருக்கு அமிச்சாரு. அந்த வரைஞ்ச உடனே அவருக்கு பிடிச்சிருந்து இம்மீடியட்டா வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச அளவில் இம்மீடியட்டா அவரை வர சொல்லி அங்கிலிருந்து கேபி சாரோட வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணாரு as a co-director. அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. அவருக்கு இப்போ கொஞ்சம் ஷூட்டிங் சம்பந்தமான சில வேலைகள் இருக்கிறதுனால ஒரு 10 minutes பேசுறதுன்னு சொன்னார். முதல்ல நான் வந்து சீஃப் கெஸ்ட்க்கு அதை நான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ளீஸ் கம் சரண் சார், மை டியர் ஃப்ரெண்ட். என்னை முதலில் பேச அனுமதித்த சீஃப் கெஸ்ட்டுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தன்னை தோளாக்கி எங்களை எல்லாம் ஆளாக்கிய இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து நினைவுகள் அப்படிங்கிறத விட இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேடை மாதிரி இருக்கிறதுனால அவருக்கும் கலை உலகத்துக்கும் நடந்த ஒரு திருமண நினைவு நாள் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து நினச்சிக்கலாம். எனது வந்து ரொம்ப சின்ன அஜெண்டா தான். நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் அவர் வந்து கூடிய சீக்கிரமே வருங்கால அமைச்சரும் கூட. அவருக்கும் திரு பூச்சி முருகன் அவர்கள், நீங்கள் பூச்சி முருகன்னா பூச்சின்னா சின்னதாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இங்கிலீஷ் படத்துலலாம் பார்க்குற மாதிரி வர மிகப்பெரிய ஒரு பூச்சி மாதிரி தான் அவர். இந்த கலை உலகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக தொடர்பு வந்து அவர் தான் எங்களுக்கு. ஸோ அவரையும் இந்த மேடையில் வச்சுக்கிட்டு நான் என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வாரன் ரோடு அப்படிங்கிறது வந்து, அதாவது நம்ம கோடு போட்டால் ரோடு போடுவாங்கம்பாங்க. ஆனால் இந்த போட்ட ரோடு, இந்த வாரன் ரோடு திரையுலகில் போட்டிருக்கிற அழுத்தமான கோடு வந்து ஏராளம். அது ரோடு மட்டும் கிடையாது, எங்களை பொறுத்தளவில் அது வந்து ஒரு அட்சரேகை தீர்க்க ரேகை மாதிரி. ஸோ அந்த வாரன் ரோட்டுக்கு கண்டிப்பாக பரிசீலனை செய்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களது பெயரை சூட்டுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அண்டு கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை வந்து ரொம்ப அழகாக திறம்பட எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற பாபு அண்ட் பழனி, கண்ணப்பன், இலியாஸ், இந்த மாதிரி நிறைய பேர், அவ்வளவு நல் உள்ளங்கள். அவங்க வந்து என்னை பொறுத்தவரை அவங்க நேரடியான கேபி சார் வாரிசுகள். அவங்க மூலமாக இந்த உலகத்துக்கு பல நன்மைகள் வந்து தொடர்ந்து நடக்க இருக்கு. அவருடைய பெயரை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அகர்வால் கண் மருத்துவமனை GM டாக்டர் கோகுல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும், தலைமையாகவும் வருகை தந்திருக்கும் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ப. வேலு அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேபி சார் உடல் மறைந்தாலும் உயிராய் இன்று நம்முடைய அனைத்து உள்ளங்களிலும் நிறைந்திருக்கிறார் என்று நிரூபிக்கும் வகையிலே மிகவும் மகிழ்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ரசிகர் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளே, கேபி சாரின் விதைகளாக இருந்து உயர்ந்து நிற்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற விருதுகளால் திறந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களே, எனக்கு முன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர் பூச்சி முருகன் அவர்களே, ஐயா அபிஜி சந்தோஷம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நிறைய பணிகள் இருந்தாலும்
கேபி சார் அப்படி என்று சொன்னால் எனக்கு அவர் மீது ஒரு தனிப்பட்ட மதிப்பு மட்டுமல்ல, அவர் ரசிகரும் கூட. இன்னும் அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மயிலாப்பூர் மக்களின் பிரதிநிதியாக அங்கே பிறந்தவன் என்ற முறையிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன். என்னதான் மரத்தில் இருந்து பூக்கள், கனிகள், காய்கள் எல்லா இடத்துக்கும் சென்றாலும் மரம் இருக்கிற இடம்தான், அந்த மரம் வாழ்கின்ற அந்த நிழல் இருக்கிறது இல்லையா, அந்த இடம்தான் மயிலாப்பூர். அந்த மரத்தின் நிழலில் இருந்து கொண்டிருப்பவன் நான். ஆகவே அந்த வகையிலே ஒரு தகுதியோடு பெருமையோடு இங்கே நிற்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்கிறேன். அதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நம்முடைய ரசிகர் என்ற நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கேபி சாரை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். எனக்கு வரவேற்புரை ஆற்றும்போது நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. அதற்கு முன் பூச்சி முருகன் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், அதாவது நாடகத்தில் ஆரம்பித்து சினிமாவில் வந்து சின்ன திரையையும் பெரிய புகழ் நாட்டி ஒரு, அதாவது துருவ நட்சத்திரம் என்று நான் சொல்லுவார்கள். அதே போல் கேபி சார் அவர்கள் திகழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் நினைவு நாளிலே அவர் புகழை பேசுவதிலே நிச்சயமாக பெருமை அடைகிறேன். அதை மட்டுமல்ல, இந்த சங்கத்தை சொல்லியாக வேண்டும். ஒரு சங்கம் எதுக்கு ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த அளவிலே அவர் மறைவுக்கு பிறகு இந்த சங்கத்தை தொடங்கி நல்ல பல விஷயங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மேலும் மேலும் வளர்ந்து இது போன்ற நிறைய பணிகளை சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த சங்கத்தின் சார்பிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நாங்கள் கூட சொன்னோம், கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் மூலமா சில முயற்சிகள் நாங்கள் பண்ணோம். அதே மாதிரி பூச்சி முருகன் சார்கிட்ட நாங்கள் பேசணும்னு சொன்னீங்களா, அதே மாதிரி அவர் எல்லாமே நிறையா இருக்குன்னு சொன்னார். நிறையாவே நாங்கள் ஆல்ரெடி திங்க் பண்ணதுனால இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கையும் இந்த இடத்துல அந்த அந்த பெட்டிஷன் வந்து அவருக்கையும் ஒரு காப்பி நாங்கள் கொடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவரும் வந்து கண்டிப்பாக கேபி சார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்குங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அவரையும் வந்து இந்த கோட்டலையா பாபு சாரோட பங்கு உண்டு. அதே மாதிரி கலைத்தாலியா சார்பாக மேலிடத்திலிருந்து எல்லாரும் அவங்களும் வந்துருந்தாங்க சாரை பார்க்கறதுக்கு. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததான் நம்ம கூப்பிட போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஏற்பட்ட நம்ம சென்னை மாவட்டமா இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரியும் வெள்ளப்பெருக்கு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து அந்த மருத்துவ உதவி, உணவு, அன்னதானம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். எங்கேயுமே கிடைக்காம இருந்தது. இந்த நேரங்கள்ல தன்னோட நண்பர்களோடையும் நம்மளோட மருத்துவ குழுவோடையும் அங்கெல்லாம் போயிட்டு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி ராஜா மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் உயர்குரு டாக்டர் பிரேம்குமார் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். பிரேம்குமார் சாருக்கு வந்து இதில் கொஞ்சம் அவங்க கிளம்ப வேண்டியிருக்கு. பூச்சி முருகன் சார் வந்து சாரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சார் கொஞ்சம் ஒரு மொமெண்ட் பேசிருக்கலாம். டாக்டர் பிரேம்குமார் சாருக்கு ப்ளீஸ். சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் சிவன் சீனிவாசன் சார் அவர்கள் வந்து சின்னத்திரைக்கு கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் அது மூலமா சிவன் சீனிவாசன் சார், ஜெயந்த் அண்ட் பரத் ப்ளீஸ் கம்.
மேடம். சித்தா ஹாஸ்பிட்டல் அங்கே கொடுத்த ஃபெசிலிட்டிஸ் அதுவும் வந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு இருக்கு, மற்ற சங்கங்களுக்கும் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மகேஸ்வரி மேடத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நிஜமாவே வந்து அவங்களும் ஒரு பெரிய ரசிகர் பாலச்சந்திர சாருக்கு. டாக்டர் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இயக்குனர் சீக்கிரம் அவர்களுடைய இந்த 9ஆம் ஆண்டு நினைவு நாள் அவர்களுடைய சாதனைகளை நினைவு கோரும் இந்த நிகழ்ச்சியில உங்களோட சேர்ந்து நானும் பங்கேற்றதுல பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்க ஒரு மருத்துவரை ஒரு 2-3 விஷயம் மட்டும் இதை தொடர்புடையதான் நாங்க பேசணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பெரிய வாய் வீட்டு சிரிச்சா நோய் வீட்டு போகுங்கிறதா பழமொழி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல நோய்களை குணமாக்குற ஒரு மருத்துவரா எங்களுக்கு நாங்க சில நேரம் சோறுடைய நேரத்துல, சில நேரம் சந்தோஷமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருக்கிற நேரத்துல நாங்க பார்க்கக்கூடிய படம் வந்து இயக்குனர் சீக்கிரோட படம் தான். அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்ச புல்லுநூலு படம். இது வந்து நான் ஒரு 500-600 தடவை மேல பார்த்திருப்பீங்க. இது உண்மை. ஒவ்வொரு தடவையும் இந்த படத்தை பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்துட்டு மத்தியானம் பார்த்தா கூட அது புதுசா பார்க்குற மாதிரி இருக்கு இந்த படம். அது இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற டைரக்டர்ஸ் கூட அதை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் அவருக்கு இயக்குனர் சிகரங்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறோம். சிகரங்கிறது அடைய முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல சிகரம்னு வச்சுக்கிறதுனால அனுமதி. நேற்று இரவு கூட ராஜ் டிவியில நானும் என் மனைவியார், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேரளா மாநிலத்தில் வந்திருக்க என்னோட மனைவியார் அவர்கள் மனதில் உறுதி வேண்டுங்கிற படம் வந்து நேற்று ஓடிட்டு இருந்தது. பொதுவாக அவங்க தமிழ் படம் பார்க்கறது இல்லை. நேற்று நாங்க 2 பேரும் உட்காந்து ஒரு 2-3 சீன்ஸ் அதில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தா கூட என் சேனலை மாற்றி விடல என்னோட மனைவியார். அவ்வளவு இன்வால்வ் ஆகி அந்த படத்துல பெண்களுக்கு எப்படி சம உரிமை கொடுத்து ஒரு பெண் ஒரு கஷ்டப்பட்டு இந்த சமுதாயத்துல எப்படி முன்னுக்கு வராங்கிற படத்துல அந்த படம் முழுமையாக உட்காந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன அடுத்த நாள் காஃபி கேட்கும்போது நீங்க போய் போட்டு பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க. அது இனிமேல் நாங்க உட்காந்துட்டு ஒரு நாள் நம்ம மாத்தி நாங்க போட்டு பிடிச்சிக்கிறோம்னு சொல்லி 2 நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உங்க கூட சேர்ந்து நானும் பங்கு பெற்றதுல ரொம்ப சந்தோஷமா இருந்து, கலை இந்த உலகத்துல இருக்கிற வரலும் இயக்குனர் சிகரம் அவருடைய சாதனைகள் நம்ம கூடவே இருக்கும். வரவேற்புரை கொடுத்த நபர் சொன்ன மாதிரி, இந்த நண்பர் சொன்ன மாதிரி இது ஒரு துக்க நாளாக இல்லாம அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. இன்னும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் டைரக்டர்ஸ்லாம் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறாரு சொல்லிட்டு வந்து இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த அனைத்து பெரியவர்களுக்கும் இங்க இருக்கின்ற கலைஞர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததா இரவு எங்க இருக்காருன்னு சொல்லும், தூணிலும் இருப்பான் குடும்பமும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லவே இல்லைன்றது என்னோட வாதம். யார் நம்புறீங்க? சின்ன குழந்தை அவ்வளவு சீக்கிரம் சிரிக்க வைக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி வயசான தாத்தா பாட்டிங்க சிரிக்க வச்சு அழகு பார்க்கறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடங்களை தங்களோட சிறப்பான நடிப்பாக, அழகான காமெடியாக எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க நம்ம சார் நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்களை சிறப்பாற்றி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமா இந்த சாருடைய நன்றத்துக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா மனுஷன் ரொம்ப முக்கியமா வந்து கல்வியும் மருத்துவம் தான். இந்த மருத்துவத்துக்கு ஒரு கல்வி ஏற்பாடு பண்றாங்க பாருங்க. அதுக்கே ஒரு 1000 கட்டுக்கு பண்ணி இருக்கு. இந்த நடக்கிற பாபு சார் சரி, மோகன் சார் சரி, ஐயாவுக்கு சரி, எல்லாருக்கும் நடக்கிறது. அதுவும் யூடியூப் சார் வந்துருக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் அவர் பார்ப்பேன். அவர் எப்பவுமே ஆசிரியர் இருப்பாரு. ஒரு ஆசிரியர் இன்னைக்கு எனக்கு இருக்குப்பேன். ஓகேவா? அவர் பழனி அண்ணே நீங்க தான் சைலண்டா எல்லா காரியத்தை முடிச்சுட்டு அவரு பாபு வேலை எடுத்து டெவலப் பண்ணி விளையாடுறாங்க.
நல்லபடியாக பேசுறது ரொம்ப சந்தோஷம். டாக்டர் வந்து இப்போ டாக்டர் மாதிரி பேசுவாரு, அவர் ஸ்பீக்கர் மாதிரி பேசி போயிட்டாரு. அதே மாதிரி வந்துட்டு போன சட்டமன்ற உறுப்பினர் வேலையாளர்களுக்கு மாணவர்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூச்சிக்கொல்லி சொல்லணும்னா ஒரு குடும்பத்தில் இருக்க சொன்னார்னா காரணம் வந்து என்ன போகுது பொருள் பார்க்கறது ஒரு முக்கியமாக கொண்டாட்டிருக்கிறார். அதை முதல்ல சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் நீங்கள் கிளிப்பில் கற்பனை போட்டீங்க. ஓகே, நல்ல விஷயம். உண்மையான கண்ணப்பன் அவர் எவ்வளோ ரொம்ப உறுப்பினர்கள் சித்திரி சார், மோசன் சார், எல்லாருமே ரொம்ப முக்கியமான ஹைகோர்ட் வைத்து அண்ணா மேடம் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் பாலச்சந்திரன் சார் உங்களுக்கு பேர் கிடைக்குதுன்னா ஒரே ஒரு நல்லா தெரிஞ்சுங்க. 3 பேர் தான் எங்களுக்கு பேர் சொன்னது. நம்ம ஸ்ரீதர், அப்புறம் பாலச்சந்தர், அப்புறம் பாலராஜன், 3 பேர் தான் டைரக்டர்ஸ். ஏன் இந்த 3 பேருக்கு என்னோட பேர் சொல்லிட்டாங்க? நிறைய பேர் சொல்றாங்க, கோடி வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பேர் நல்லா யோசிச்சு பாருங்க. இவர்கள் தான் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. அதான் உண்மை. இவர் சார் நிறைய அறிவு அறிவித்திருக்கிறாங்க. அவர்கள் பாலச்சந்திரன் கிட்டத்தட்ட 100 பேர் அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாரதிராஜா எத்தனை இயக்குநர் வரைக்கும் அறிவித்திருக்கிறாங்க. அவரோட இன்னைக்குமே சினிமா இருக்கிறவருக்கு அவங்க யாருமே நடக்க முடியாது. அதான் உண்மை. பாலச்சந்திரன் கூட நான் வந்து ஏற்கனவே ரொம்ப ஆசைப்பட்டேன். டெய்லி வாரங்கோடு போய் சைக்கிள் எடுத்துக்கணும். வேற காய்ச்சலும் கொடுத்து 10 பக்கம் வேலை போறாங்க. அப்புறம் மறந்துடுவாங்க. ஆனால் நேரம் பாரதிராஜா இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன். 1 வருஷம் போயிருக்கேன். நான் சைக்கிளில் 1 வருஷம் போயிருக்கிறேன். அந்த சைக்கிளை கன்னியாகுமரி பார்க்கலாம். நான் போயிட்டாரு அந்த சைக்கிள் பார்க்குறேன். அப்போ ஒரு முறை வந்து படைப்பாளி பேராயிருந்துச்சு, ஸ்பெக்ஸ் பேராயிருந்துச்சு. அதில் என்ன ஆச்சுன்னா எல்லா டைரக்டர்ஸும் சங்கர் டாக்கு எல்லா டைரக்டர்ஸும் ஒரே இடத்துல ஆட்சி பார்த்து ஒரே இடத்துல டெய்லி போகணும், மீட் பண்ணுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், டிஃபன் காப்பி சாப்பிட்டு. அப்போ நான் அனௌன்ஸ் பண்ணேன், அடுத்த மீட்டிங் போகலாம், எல்லாம் வருவாங்க. டீ சாப்பிடலாம் அப்படின்னு இது எல்லாத்தையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். பாலச்சந்திரன் பார்த்துட்டே இருப்பார். இல்லை பயங்கர வேலை பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. பாலச்சந்திரன் சாருக்கு பாரதிராஜா பாரதி நீ தலைவராக நான் வந்து ஆலோசனை பாலச்சந்திரன் என்ன பாரதிராஜ் சொன்னார், நீங்க தான் தலைவர். அது எப்படி நான் என்ன வந்து தலைவர் நீங்க தான் இருக்கேன். இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க. நான் நேரம் வந்து அமைதியா இருங்க, எல்லாம் அமைதியா இருங்க. பாலச்சந்திரன் சார் பார்த்து சொன்னேன், ஹலோ கேக்குதா? பாரதி சார் பார்த்து சொன்னேன், சார் நீங்க தலைவர், பாரதி தான் செயலாளர், வாங்கப்பா எப்படி சாப்பிட போவாங்க. நான் பதிலே சொல்லுவாரு, நீங்களே சொல்றேன், நாங்களே சொல்லிட்டேன். அப்படியே பிடிச்சிட்டு பார்த்தாரு, பையன் பெரியவங்க சொல்லிட்டு அப்புறம் அவதான் பேஜர் வந்துருக்குது. இதுதான் வீட்டுக்கு அப்படின்னு நிறைய நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன பின்னாடி பஸ்ஸை திருப்பி உட்கார அப்படின்னு சரி போய் உட்காந்து வேற பின்னாடி வந்தாரு. வந்து பார்த்துட்டு நாசிக்கு சார் சார் மன்னிக்கணும் சார், என்னன்னா அனந்த் சீட்டை உட்கார வச்சிருக்கேன். எனக்கு நீதான் அனந்த் மாதிரி எல்லா கதைக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், நீதான் நம்ம திரைக்கு அமைக்கிறோம், படம் எடுக்கிறோம் சொன்னாரு. அப்படி ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ண கார்த்திகை வச்சு அந்த படத்துக்கு பேரு காணி கட்ட நேரம் மட்டும் அவருக்கு பிஸி. அதுக்கப்புறம் நான் என்ன நடிப்பேன் விக்ரம் கொடுப்பேன் நடிகர். அப்புறம் எங்க பக்கம் கிட்ட நடிப்பு சொல்லிட்டு அது கிட்டே இருப்பாங்க பார்க்கும்போதெல்லாம். ஏன் சார் ஏதோ எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, பென்சில் போய் அப்போ ஜூஸ் வேறு கொடுக்குறாங்க, இப்போ நேற்று கேரளா இருக்கிறாங்க, சத்து இருக்குது அப்படி சொல்லுவாங்க. வாழ்க்கை சார் வந்து ஒரு மனசை எப்பவுமே இருக்கிறேன், நாட்டு கொடுத்த கிடையாது. அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க. ஜாஃபருக்கு ரொம்ப அற்புதமாக பேசுகிறேன் எல்லாரும் பற்றியும். அவரை பற்றி ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா ஆண் பையனை படத்தில் நான் தான் ஒரு முதல்ல இங்கிலீஷ் பண்ணேன். எல்லாரும் சொல்லு சின்ன பையனா. அதுக்கப்புறம் வேதம் பற்றி பெரிய ஆட்சி ஆகிட்டார் அவர். அதனால் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஜாஃபருக்கு அற்புதமாக பேசுறீங்க, ஆச்சரியமாக இருக்கு. நீ இவ்வளோலாம் பேசுறீங்க. ஆனால் எனக்கு இன்னும் அந்த பையன் தான் மகன் தான் ஞாபகம் வருது, குழந்தை மகன் தான் ஞாபகம் வருது பார்க்கும்போதெல்லாம். ரொம்ப நன்றி. நேற்று காலத்துக்கு கலைஞர் 100 ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதற்கான வேலை நடந்ததுனால நான் உடனே கிளம்புறேன். ஐயா எல்லாருமே தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க. தேங்க்யூ, வணக்கம். சார், ஒருத்தவங்களுக்கு ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்து சாப்பிடுன்னு சொல்ல வச்சு அழகு பார்க்கணும், அதுதான் பெரிய விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த உணவு அவங்களுக்கு லைஃப் லாங் கிடைக்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவை ஒரு வேலை. அந்த வேலையை செஞ்சு அவனோட குடும்பத்தை முன்னேற்றுறது பெரிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட வகையில் பல பேருக்கு வேலையும் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து தொழிலதிபராக விலகி கொண்டிருக்கக்கூடிய உயர்வில் பிஜி சந்தோஷம் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். தமிழ்நாள்
உயர்த்திடுவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நந்து யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லோரும் பேசிவிட்டு சென்றுவிட்டார்கள். இருந்தாலும் அன்புக்குரிய ஐயா பாலச்சந்தர் அவரை பற்றி சில குறிப்புகளை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்கள் எனக்கு ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகளாக தெரியும். டிஜிபி கோல்டன் பீச் தங்கக்கடலுக்கு அவர் எடுத்த படங்கள் எத்தனையோ அவ்வளவும் வெற்றி படங்கள். ஐயா அவர்கள் மறைவதற்கு முன்பாக தங்கக்கடலுக்கு வந்து ஒரு படம் எடுத்தார். அவர்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் சோறு கண்ணும் காற்றுமாக அதே நேரத்தில் மனித நேயம் கொண்டு ஒரு மாண்புள்ள மனிதராக வாழ்ந்தார். அவர்கள் 2 சத்தியவான்களே நமக்கு தந்து சென்றார். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொன்று அன்புக்குரிய கமல் அவர்கள். இன்னும் எத்தனையோ பேர்கள் அவர்கள் அந்த படப்பிடிப்பிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக அதே நேரத்தில் கண்டிப்பாக இருந்து வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அந்த மக்களும் அதை எண்ணிக்கொண்டார்கள். இன்று அவர்கள் ரசிகர் மன்றம் என்று ஆரம்பித்து அதன் மூலமாக இன்று எல்லா மக்கள் மனதிலும் அவர் உணர்வோடு இருக்கின்றார், உயிரோடு நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வை சேர்க்கின்றார். இதை நடத்துகின்ற அத்தனை பேர்களுக்கும் அத்தனை சகோதரர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை மீண்டும் அவர் நம்மில் இருக்கின்றார் என்ற உணர்வோடு நடிகர்கள் பணி செய்ய வேண்டும் கேட்டு எல்லா நாடுகளும் அவர் புகழ் பரப்பிக் கொண்டு இருக்கின்றார் சொல்லி அனைவருக்கும் அன்பான நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து கொள்கிறேன். வணக்கம். சின்னத்திரை நடிகர் சங்கம் தலைவர் சிவன் சீனிவாசன், பரத் கொஞ்சம் மேடைக்கு வருகிறார்கள். சந்தோஷ் சார் வந்து அவங்களுக்கு வந்து கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் மூலமாக கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் அண்ட் மார்னிங் ஸ்டார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஜாயிண்ட்லி பிரசன்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் அவார்டு டு சின்னத்திரை நடிகர் சங்கம். அடுத்ததாக சிறப்புரையாற்ற திரைப்பட நடிகர் உயர் திரு மாஸ்டர் பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிரபாகர் வந்து எங்களுக்கெல்லாம் சீனியர். அவர் படத்தை பிறந்தளவில் நான் சொல்கிறேன். நான் என்ன சிறு வயதிலேயே வந்து கே பாலச்சந்தர் சார் கூட்டப்பட்டவர் மாஸ்டர் பிரபாகர் சார்.
எல்லாருக்கும் வணக்கம். கேபி சார் பற்றி எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. நான் பேசி ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அவர் ஒரு மாமாஜியை படத்தை ஒரு பாட்டு வரும். அதாவது ஒரு 64 65 அது எடுத்தப்படாது. அது என்ன பாட்டுனா, வரவு 8 செலவு 10 அதிக 2 கடைசியில் துண்ணனா, அப்படி அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை நீங்கள் பார்த்தாலே போதும், பல விஷயங்கள் அதில் இருக்கும். அதே மாதிரி நான் நடித்த வாராஜா படத்தில் 7 வாக்கியம் வரும். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும், காண்பதெல்லாம் உண்மை இல்லை, உண்மைக்கென்றும் அழிவில்லை, அளவுக்கு மிஞ்சினால் அபூர்வம் விஷம், நினைப்பதை போல் நடப்பதில்லை, நேரம் வந்தால் கூடி வரும். ஏன்னா இது ரெண்டுமே வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. அதுபோல் என் அருமை சோதரர் பாபு அவர்கள் அயராத உழைத்து அவருடைய நிறைய கடமை செய்தார். மிக்க மகிழ்ச்சி. அவரோட சேர்ந்து என்னுடைய அருமை இந்த சகோதரர்கள் செய்கிறாங்க. மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா கேபி சாரை பற்றி பேசுகிறோம், நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்த காலகட்டங்கள், எப்படிப்பட்ட கட்டங்கள், அவர் எங்கே எப்படி இருந்தார், ஏது இருந்தார், அப்படிலாம் செய்யலாம். அந்த வகையில் அவருடைய மாணவர்கள், சீனியர் மாணவர் என்ற அவர் பள்ளிக்கூடத்தில் நான் ஒருத்தர். ஆகையால் அவருடைய இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகை தருபவர் சின்னத்திரை நடிகர் சங்கம் உயர் திரு கலைமாமணி சிவன் சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சிகரம் மறைந்து மறையாமல் நிலையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாலச்சந்தர் சார் அவர்களுடைய இந்த 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவிற்கு வந்து சிறப்புரையாற்றி சென்ற சின்னத்திரையாளர்களுக்கும் பெரிய தலைவர்களுக்கும் அதற்கெல்லாம் தூணாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற பின்னணி நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவரும் வீட்டு வசதி வாரிய தலைவருமான அண்ணன் பூச்சி முருகன் அவர்களும் மற்றும் மயிலை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இங்கே சிறப்புரையாற்றி சென்ற அனைவருக்கும் என்னுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த அன்பையினை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இயக்குனர் சிவரன் பாலச்சந்தர் சார் அவருடைய இந்த நினைவு நாள் விழாவிலே அவரை பற்றி பேசிக்கொண்டே போகணும். பேசிய அனைவருமே மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அவருடைய தயாரிப்பில் நானும் நடித்திருக்கிறேன் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். குருவருள் இருந்தாலே போதும், தெய்வ திருவருள் தானாக வருகிறது. குரு போல உள்ள பக்தியின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு நிகழ்ச்சியை ஏற்று நடத்துவது எவ்வளவு பெரிய சிரமம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நினைவு நாளிலே ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் அகர்வால் கண் மருத்துவமனை அணுகியும் மற்றும் சித்தா மருத்துவமனை அணுகியும் இந்த விழாவினை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விற்கு வருகை தந்த அனைவர் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்வு உடனே சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்த கவிதாலயா பாபு அவர்களை பற்றி இங்க எல்லாரும் வந்து இயக்குனர் சிகரத்தை பற்றி பேசினார்கள். அவருடைய அருள் வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் அவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் 90% அதை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாபு, கவிதாலயா பாபு நான் பார்க்கிற அந்த ஒரு வாரமாகவே
தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கள் பாடுபட்டதற்கு அதை நாம் நிச்சயமாக இந்த இடத்துல அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலை கொடுத்தால் அவருக்கு ஒரு விசாரணை. ஒருவரை பற்றி ஒரு நிகழ்வை பற்றி ஒரு சாதனையை பற்றி ஒரு விழா ஏற்று நடத்துவது என்பது மிகவும் சாதாரண விஷயம் அல்ல. அது எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பது தெரியும். ஏன்னா அடிக்கடி நாங்கள் விழா பண்ணி கொண்டிருப்பவர்கள் அது எத்தனை நாள் தூங்காமல் இருந்தாலும் தெரியாது. அப்படி ஒரு சிறப்பான விழாவினை நடத்துவதற்கு பாபு அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும். பாபு அவர்கள் எவ்வளவு குருநாதர்கள் பற்றியிருந்தால் தன்னுடைய பெயருக்கு முன்னால் கவிதாலயா பாபு என்றுதான் தன்னுடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பாபுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் தொடர்பு உண்டு. அவரை ஒளிப்பதிவாக பணியாற்றிய புதுமை பெண்கள் என்ற தொடரிலே நான் முக்கியமான கதாபாத்திரத்தில் நாங்கள் நடித்து அவர் தான் ஒளிப்பதிவாளர். ஏன்னா இந்த இடத்துல எதுக்கு பாபு பற்றி சொல்றேன்னா, ஒரு விழாவை ஏற்று நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது எனக்கு நல்லாக தெரியும். இந்த விழாவினை இவ்வளவு சிறப்பாக நடத்தி தன் குருநாதருடைய நினைவு நாளை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பாடுபட்டவரை பற்றி பேசினால்தான் அவருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு டானிக், ஒரு உற்சாகம். அதனால அவரை பற்றி நான் இந்த இடத்துல இவ்வளவு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா வீரையா, அவர் எவ்வளவு பெரிய தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தவர், ஒரு மேனேஜராக இருந்தவர், பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர், பல புத்தகங்களை எழுதியவர். அப்படி அவருடைய தந்தை தாயார் சுகுணா அம்மையார் அவர்கள் இந்த நாடகத்துறையில புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்து அவர்கள் மறையும் வரை கலைத்துறையிலே பணியாற்றியவர்கள். அப்படிப்பட்ட தம்பதியருக்கு பிறந்தவர் தான் கவிதாலயா பாபு. அந்த இடத்துல அந்த கலை ரத்தம் அவர் உடம்பிலே ஊறிக்கொண்டிருப்பதனால்தான் இவ்வளவு பெரிய ஒரு குருநாதருக்கு ஒரு நல்ல விழாவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு பணியாற்றியிருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூவிரங்க மோகன் அவர்கள் இந்த அருமையான மனிதர். நம்முடைய பூவிரங்கு என்ற அவருடைய அந்த குருநாதருடைய நிறுவனம் தயாரித்த படத்தினுடைய அடைமொழியை கொண்டவர். பூவிரங்கு மோகனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வரவேற்பை ஆற்றிய தாசரதியை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணன் அவர்கள் பூச்சண்ணன் சொன்னது போல ஒரு நேர்மையான குணத்தோடு செயல்படுகின்ற ஒரு அருமையான நண்பர், நடிகர், இப்படி பல பரிமாணங்களை கொண்டவர். அப்படிப்பட்ட தாசரதியும் இதற்கு இந்த விழாவிற்கு மிகவும் செயல்பட்டிருக்கார் என்பதை நினைத்து பெருமை கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய பேர் நிர்வாகிகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற சின்னத்திரை எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு கென்னடி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வருகை தந்த மருத்துவமனைக்கு அன்பான அழைப்பை வருகை தந்திருக்கிற சின்னத்திரை உறுப்பினர்களுக்கும் நன்றி. என்னுடைய சின்னத்திரையை புகையோடு விலகிக் கொண்டிருக்கின்ற திருமதி தாரணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவங்க சிறப்புன்னா பாலச்சந்திர படத்தை நடிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் குருநாதர், அவர் வந்து ஷூட்டிங்கோட வந்திருக்கிறாங்க. இந்த உணர்வு குருபக்தி இருக்கும் வரை நாம் எதிலுமே தோற்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. அதே மாதிரி எங்களுடைய சங்கத்தினுடைய பொருளாளர் ஜெயந்த் அவர்களும் இந்த ஒருங்கிணைப்பாளர் குழுவில் இருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து இங்கே வருகை தந்த என்னுடைய துணைத் தலைவர் திரு பரத் அவர்களுக்கும் எல்லோருக்கும் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய அருமை ராஜேஷ் சார் வராத அந்த இடத்தை அவர் தான் வந்த சத்யன் சார் அவர்கள் திரு அண்ணனே சொன்னாங்க வரும்போது என்ன திடீர் ராஜேஷ் சார் வந்து ஆச்சரியப்படுறது. அந்த மாதிரி என்னுடைய அன்பு சத்யன் சார் அவர்களுக்கும் நன்றி. பிரபாகர் சார், உங்களெல்லாம் சின்ன அந்த தொழிலெல்லாம் என்னைக்கு மறக்க முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாக்டர் மருத்துவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விழாவில் ஒரு சின்ன விஷயம் என்று சொல்றேன். இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு நம்ம உறுப்பினர்களுக்கு கவிதாலயா பாபு அவர்கள் இந்த மருத்துவ அட்டை வழங்க இருக்கிறார். இந்த கண் மருத்துவமனைக்கு சித்தாவுக்கும் அது என்ன ப்ரொசீஜருங்கிறத பாபு அவர்களே மேடையில் விளக்குவார். அந்த கார்டு எப்படி பெறலாம் என்பது நம்முடைய சங்கத்து உறுப்பினர்களுக்கு நாங்கள் பின்னால் தெரியப்படுத்தும் என்று கூறி வருவதற்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்க்கையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.